பகவான் ஒரு தடவை சொன்னார், நான் தப்பி தவறி பகவானை பார்க்க வரச்சே சென்னைக்கு வர நேரத்தில் வழியில் அவரை பார்த்துட்டு போகலான்னு போயிட்டேன். அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தார். அதெல்லாம் ஒரு பெரிய கதை சொல்கிறதுக்கெலாம் டைம் இல்லை எனக்கு. அந்த சமயத்தில் சொன்னார் அவர், சென்னை இஸ் ஃபுல் ஆஃப் பேட் வைப்ரேஷன்ஸ், யூ கோ அப்படின்ட்டார். டக்குன்னு கதை சாத்தின்னு உள்ளே போயிட்டார். எத்தனை ஒரு காலம்பரை 9 மணிக்கு வந்தேன்னா ஒரு 3:30 மணிக்கு போய் அவர்கிட்ட கேட்குறேன். அது வரையிலும் தண்ணி குடிக்காமல் சாப்பாடு சாப்பிடாம அவர் வரப்போகிறார்னு நினச்சின்னு உட்காந்துருக்கேன் கொட்டுன்னு. அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தார். நான் காலம்பரை 9 மணிக்கு போய் நிற்கிறேன். இப்படி வந்து கதவை திறந்துட்டு இப்படி உடனே திரும்பிண்டார். எல்லாம் ரொம்ப ட்ரமாட்டிக்காக பண்ணுவார். அப்படியே முதுக மட்டும் காமிச்சார், இப்படி திரும்பி நின்று, யூ கேன் கோ டு த டெம்பிள் அண்ட் வெயிட் அப்படின்னார். இப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், டெம்பிளுக்கு போய் நம்ம வெயிட் பண்ணோன்னா சுவாமி அங்கே வருவார், நமக்கு அந்த தரிசனம் கொடுப்பார் அப்படி தான் நினச்சிப்போம். 9 மணிக்கு போய் கரெக்டாக அந்த வாசலுக்கு நேராக உட்காந்துன்னு அவர் வரப்போகிறார். காலம்பரம் 2 மணிக்கு கிளம்பினேன். நான் பட்டி ஒரு காஃபி ஒரு தண்ணி கூட குடிக்காமல் கிளம்பியிருக்கேன். 9 மணிக்கு அந்த வாசலையே பார்த்துட்டு இருக்கேன், அந்த கோவில் வாசலில். எனக்கு பக்கத்தில் வந்து இந்த யானை இருக்குது, கொஞ்சம் தள்ளி அந்த யானைப்பாகம் இருக்கான். 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, 3:30 மணி ஆயிடுது. அதுக்குள்ளே அந்த யானைப்பாகன், ஏம்மா அந்த பைத்தியக்கார சாமி வரத்துக்காக காத்துன்னு இருக்க, சரியான பைத்தியமா நீ, எழுந்து போமா நீனு, அது எப்படிதாம்மா பண்ணும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லின்னு இருக்கான். நான் வந்து ஐயோ இப்படிலாம் சொல்கிறானே, இது ஒரு பெரிய அபச்சாரமாச்சு, இதனாலேயே அவர் வராமல் இருந்துருவாரெல்லாம் பயம் எனக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் வழியில். கடைசியில் அந்த அவன் சொல்லிகிட்டே இருக்கான் இல்லையா, நம்ம டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கல, முதல்ல வந்து ஒரே சத்தம், இது என்ன இது சரியான இதுவாக இருக்குது அப்படின்னு அதை திட்டுவோம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அதை கொஞ்சம் கவனிப்போம். 3ஆவது நாளைக்கு கடத்திற்கு போனோன்னா அதை போய் வாங்குவோம். நம்மளை அறியாமையே அது வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த மாதிரி இந்த அவன் சொல்லிகிட்டே இருந்ததுனால என்னமோ ஒரு வேளை அவர் வரமாட்டாரோ அப்படின்னு தோணி 3:30 மணிக்கு எழுந்து வந்து ரொம்ப தாகம். அது வரையில் எனக்கு பசி தெரியல, தாகம் தெரியல, ஒன்றும் தெரியல. அவர் வரப்போகிறார். அவர் வரப்போகிறதுல என்னென்னா எங்கேருந்து தான் குபீர்னு ஒரு பசி வந்தது, தாகம் வந்ததோ, மெல்ல எழுந்து வந்து ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அவர் கதவு காலம்பரை நான் எப்படி போனேனோ அதே மாதிரி இருக்கு. அப்புறம் ரொம்ப பயந்து கதவை தட்டினேன். இப்போ இந்த தடவை வந்துட்டு நேரம் நின்னேன். அதுவே பெரிய விஷயம். இப்படி திரும்பிட்டாருனாரா, நேரம் நின்னேன். வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டேன். சரி, அப்போ நம்ம சென்னைக்கு போகிறோன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சென்னை மெட்ராஸ்ன்னு சொன்னேன். ஓ, யூ ஆர் கோயிங் டு மெட்ராஸ் இஸ் ஃபுல் ஆஃப் பேட் வைரேஷன், யூ கேன் கோ அப்படின்னு கதவை சத்தினர் உள்ளே போயிட்டார். அவ்வளோதான். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி, இது மாதிரிலாம் நிறைய சோதனைகள் இருக்கும். ஏன்னா